தல அஜித் அவர்களோட அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் குட் பேட் அக்டி அப்படிங்கிற படத்தினுடைய டைட்டில வெளிவிட்டு இருக்காங்க. படத்தினுடைய டைட்டில் லுக் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. படம் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா தகவல் வெளியில பரவலா வந்துட்டு இருக்குது. ஸோ படத்தினுடைய டைட்டில் லுக் ரிலீஸ் ஆகும் போது இந்த ஒரு படத்தை பத்தி நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டிலிங்ல ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா தளபதி விஜய் அவர்களை வச்சு படம் பண்ணிட்டு இருக்கிற வெங்கட் பிரபு அவர்களுமே அவர் சைடு இருந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்திருக்காரு. ஹார்ட்லி விஷஸ் பிரதர் சம டைட்டில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஆல்ரெடி தல அஜித் அண்ட் வெங்கட் பிரபு ரெண்டு பேருமே மங்காத்தா அப்படிங்கிற ஒரு டெட்லி காம்போ ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் எப்ப படம் பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இவரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் கொடுத்தது ஃபேன்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பும் கிடைச்சிருக்குது. சோ விடாமுயற்சியோட அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் இந்த குட் லக் பேட் போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா விடாமுயற்சியோட இந்த படத்தினுடைய டைட்டில் லுக்ல யார் யாரெல்லாம் இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்துக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வேணா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க? அடிப்படையில என்ன? லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அக்கார்டிங் டு மீ. ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர். அவருக்கு அந்த உணர்வுகளே இல்லை. காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லிருக்கலாம். ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறார். திடீர்னு பார்த்தா நான் பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க. தன்னோட பார்ட்னர் அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. எப்படி வாழ முடியும்? நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பத்திட்டு நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது. நீ குழந்தைய பாக்கணுமா இங்க பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தர், அவர் அதை மறைச்சு இங்க கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு இவையெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். இதெல்லாம் என்ன இருக்கு, வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது உண்மை.